மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றி முடித்திருக்கிறார். பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். மிக குறிப்பாக விமான நிலையத்திற்கான அனுமதி தொடங்கி விவசாய சட்டங்கள், அக்னிபத் திட்டம், ஜிஎஸ்டி உட்பட பல்வேறு விவகாரங்களில் கடவுள் நேரடியாக உத்தரவிட்டு அவருக்கு மெசேஜ் மூலமாக தகவல் சொல்லித்தான் எல்லா திட்டங்களையும் பிரதமர் நிறைவேற்றினாரா என காட்டமான கேள்விகளை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். நிறைவாக நீட் விவகாரம் குறித்து பேசினார். வெறும் பணக்காரர்கள் மட்டுமே எழுதக்கூடிய அணுகக்கூடிய தேர்வாக நீட் இருக்கிறது. தேசிய தேர்வு முகமை நடத்திய இத்தனை 7 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 70 முறை வினாத்தாள் கசிவு இந்த விவகாரத்தில் நடைபெற்றிருக்கிறது என்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்திருந்தார். நிறைவாக மக்களவையினுடைய சபாநாயகர் என்பவர் அனைவருக்குமாகவராக இருக்க வேண்டும். அவர் யாருக்கும் தாழ்ந்து போகக்கூடாது. நாங்கள் தான் உங்களுக்கு சிரம் தாழ்ந்து செயல்பட வேண்டும் என்கிற கருத்துக்களையும் அவர் முன்வைத்திருந்தார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள். சார் வணக்கம். மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றி முடித்திருக்கிறார். அவர் இந்த உரை என்பது கிட்டத்தட்ட எல்லா விவகாரங்களையும் உள்ளடக்கிய ஒரு உரையாக இருந்தது. ஆனா அவர் இந்து மதத்தை அவமதித்து விட்டார், இந்துக்களை புண்படுத்தி விட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் அவையில முன்வைத்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? தொடர்ந்து இந்து மதத்தை பயன்படுத்துவதும், தொடர்ந்து இந்து மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவதும், தொடர்ந்து இந்து மதத்தை அவமதிப்பதும் பாஜக காரர்களும் RSS தான். உண்மையான இந்துக்கள் நான் இந்து 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 என்று யாரையும் தம்பட்டு அடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் சட்டப்பேரவையில கூட 2 நாளுக்கு முன்னாடி சொன்னேன், ஏன் பிரிவினையை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த இந்து சுவாமி நீ பிரிவினை ஏற்படுத்து, மத துவேஷத்தோடு இரு, ஜாதி துவேஷத்தோடு இரு, மொழி துவேஷத்தோடு இரு, எந்த துவேஷமும் இல்லாமல் தான் இந்து கடவுள்கள் நல்ல போதனைகளையும் அன்பையும் பரிமாறி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வரலாறு இருக்கும் பொழுது பாஜக தன்னுடைய வாக்கு அரசியலுக்காக இந்து மதத்தை பயன்படுத்த துடிக்கிறது என்றால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நானும் செல்வ பெருந்தகை என்ற நானும் இந்து தான். பாராளுமன்றத்தில் பேசின எங்க தலைவர் ராகுல் காந்தியும் இந்து தான். என்ன மாற்று கருத்து இருக்கு அதுல? நாங்க இந்து தானே, இந்து கோவிலுக்கு போறோம்ல, வழிபடுறோம்ல, ஆலய பிரவேசம் பண்றோம்ல. நாங்க எப்படி இந்துக்களுக்கு எதிராக? நீ இந்துக்களை வைத்து வாக்கு வங்கிக்காக பயன்படுத்தாத. இந்து மதம் எங்க பிரிவினையை பேசி இருக்கிறது? இந்து மதம் எங்க விருப்ப அரசியலை செய்ய சொல்லி இருக்கிறது? அதான் எங்க தலைவர் சொல்றாரு. இந்து மதம் எங்க பிரித்தாளும் கொள்கையில நீங்க இறங்குங்கன்னு இந்துக்களை சொல்லி இருக்காங்க. எங்களுடைய கடவுள், நான் முருகன் கடவுளை கும்பிடுறேன்னா அவர் இந்து கடவுள் முருகன், எங்களுடைய குலதெய்வம் முருகன், ரைட்டு. அதுக்காக பிறரை வஞ்சிக்கணும், பிறரை பிரித்தாளும் கொள்கையில இறங்கணும், பிறரை மட்டம் தட்டணும், நீ அந்த சாதி, நீ இந்த மதம் சொல்லணும், அப்படி எந்த இந்து கடவுள் சொல்லி இருக்காரு? அதான் அவர் பேச வர்றாரு. ஒருபோதும் இந்துக்கள் பிரிவினைப்படுத்தவர்கள் அல்ல, பிரிவினை வாதத்தை பேசுபவர்கள் அல்ல. இந்து கடவுள் என்பது எல்லோருக்குமான கடவுள். அப்படி இல்லைன்னா இஸ்லாமிய கடவுளை போய் எத்தனை வரலாற்று சட்டப்பேரவையில 3 தினங்களுக்கு முன்பா பேசியிருக்கேன். ஸ்ரீரங்கம் கோவில்ல பாத்தீங்கன்னா துலுக்கநாச்சியார் கோவில் இருக்கு, ஆலயம் இருக்கு. துலுக்கநாச்சியார் இஸ்லாமிய கடவுளை வழிபடாமல் நீங்க ஸ்ரீரங்கநாதரை வழிபட முடியாது. ஐயப்பன் கோவிலுக்கு சபரிமலைக்கு போறீங்கன்னா வாவர் சுவாமிகள், இஸ்லாமிய சுவாமிகள், ஐயப்பனுடைய உற்ற தோழர், அவரை நீங்க வழிபடாம அவருக்கு பேட்டை துள்ளாமல் நீங்க ஐயப்பனை பார்க்க முடியாது. ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமான கோவில் பரமக்குடி பக்கத்துல இருக்கு. அங்க பச்சை கலர்ல உண்டியல், மஞ்சள் கலர்ல உண்டியல். இஸ்லாமியர்கள் அந்த உண்டியில காசு போடுவாங்க, இந்துக்கள் இந்த உண்டியில காசு போடுவாங்க. இதெல்லாம் நீங்க நானும் சொல்லி கொடுத்தா, மோடி சொல்லி கொடுத்தா. மோடி காலத்திலேயே அதெல்லாம் வந்துச்சு, பாஜக காலத்திலேயே வந்துச்சு, RSS காலத்திலேயே வந்துச்சு, இந்து மகா சபை காலத்திலேயே வந்துச்சு. இதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிறது. இது இந்த வரலாறை கூட தெரியாம இந்துக்கள் வேறு, இஸ்லாமியர்கள் வேறு, கிறிஸ்தவர்கள் வேறு, பார்சிகள் வேறு, புத்தர்கள் வேறு, சீக்கியர்கள் வேறு, பிரித்தாளும் கொள்கையில் ஏன் பாஜகவும் RSS இறங்கத்தான் எங்களுடைய தலைவருடைய கேள்வி. இல்ல மிக குறிப்பா இல்ல நீங்க விவசாயிகளை தீவிரவாதிகள் என்று குறிப்பிட்டதோ அல்லது மற்ற விஷயங்கள் குறித்தோ பேசுகிற போது, அவையில பேசுகிற போது நீங்க அடிப்படை ஆதாரமற்று பேசுகிறீங்க. இந்த குற்றச்சாட்டுகளை உங்களால ஆத்தென்டிகேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி ஆளும் அரசு தரப்பிலிருந்து ராகுல் காந்தி முன்னாடி வைக்கப்படுது. இல்லையே, எத்தனை 3 புதிய வேளாண்மை சட்டங்கள், திருத்த சட்டங்களை கொண்டு வந்தீங்க. எத்தனை 1000 பேர் அந்த போராட்டத்துல இறந்து போனாங்க. அப்ப என்ன சொன்னாங்க பிஜேபி தலைவர்கள்? தீவிரவாதிகள் உள்ள புந்துட்டாங்கன்னு சொன்னீங்களா இல்லையா?
நான் சொல்றேன், நான் ஆதாரத்தோட சொல்றேன், என்கிட்ட அதை பேசிக்கலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். தீவிரவாதிகள் தான் அந்த போராட்டத்தை நடத்துறாங்க. நீங்க பஞ்சாபிகளை பார்த்து தீவிரவாதிகள் சொன்னீங்க. இதான் தேர்தல் நேரத்துல டாக்டர் மன்மோகன் சிங் மேலாள் பிரதமர் சொன்னார், கடிதம் எழுதினார். இப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. அதுதான் சொல்றேன், இந்த வெறுப்பு அரசியலை செய்யாதீர்கள். உண்மையான இந்து யாரும் வெறுப்பு அரசியல கையில் எடுக்க மாட்டாங்க, எந்த மதத்துக்கு எதிராகவும் பேச மாட்டாங்க. எம்மதமும் சம்மதம் சொல்ல வச்சுட்டா இஸ்லாமிய கடவுள்களே இன்னைக்கு இந்துக்கள் கோவில்ல குடிகொண்டிருக்காங்க. இந்த வரலாறுலாம் பிஜேபியுடைய தலைவர்கள் படிக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் படிக்கணும். நீட்டை பத்தி நான் கேட்கிறேன், நீட்டு விவாதம், நீட்டை பத்தி நாங்க வாதிக்கணும்னு சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். என்ன பிரச்சனை உங்களுக்கு வாதிக்கிறதுல? இப்ப கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவாதிக்கணும் நாங்கெல்லாம் சொன்னோம் சட்டப்பேரவையில. மாண்பு முதலமைச்சர் அதை எடுக்கலையா? எங்களை பேச சொல்லலையா? எல்லாரும் பிஜேபியும் பேசியிருக்காங்களே, இங்க அவர் பதில் உரை சொல்லி இருக்காரு மாண்பு முதலமைச்சர். அது எப்படி மாண்பு பிரதமர் சொல்ல வேண்டியதானே? நீட்டை பத்தி பேசுங்க, என்ன குறைகள் நிறைகள், தேசத்திற்கு எது சரியோ, மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலத்துக்கு எது சரியோ நாம் அதை நடைமுறைப்படுத்துவோம், தவறுகளை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? என்ன அச்சம், என்ன பயம்? இதுதாங்க பாஜக. இந்த பாசிசமான வேலைகளை தான் செய்யக்கூடாதுன்றோம் நாங்க. இப்ப எங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறார் அரசு நடத்துவதற்கு. அப்போ நாட்டோட பிரச்சனையே, இந்த தேசத்துடைய பிரச்சனையே, மாணவ மாணவிகள் பிரச்சனைய வாதிக்கணும்னா ஏன் நீங்க குறுக்கிட்டுறீங்க? உடனே இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டீங்க. யார் அவர்? இந்து தானே, அவர் இஸ்லாமியரோ இல்லையே? அதெல்லாம் தவறுங்க. இவங்க ஒரு மலிவான அரசியலே பாஜக தொடர்ந்து முன்னெடுக்கிறது. இவ்வளவு ஜனநாயக வழியாக இவர்கள் பின்னடைவு தேர்தல் அடியை வாங்கின பிறகும் திருந்தாம இருக்கிறாங்கன்னா இன்னும் எப்ப திருந்த போறாங்கன்னு தெரியல. மிக்க நன்றி திரு செல்வ பெருந்தகை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மக்களவையில் ராகுல் காந்தி ஆற்றிய உரை, அது தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் நாம் தொலைபேசி வாயிலாக கேட்டு பெற்றோம்.